வணக்கம். நாலடியார் பாடல் எண் 297. இந்த பாடலில் 3 வகையான மக்களை பற்றி முனிவர் சொல்கிறார். ஒருத்தன் கடையான மனிதன், கடைப்பட்டவர்கள். 2வது இடைப்பட்டவர்கள். 3வது தலைப்பட்டவர்கள், அதாவது முதன்மையான மனிதர்கள். முதல், இடை, கடை இது சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விழி இருக்குது. அது மகடு முன்னிலை. முதல்ல இந்த பாடலை பார்ப்போம். கடையலாம் காய் பசி அஞ்சும், ஏனை இடையலாம் இன்னாமை அஞ்சும், புடை பரந்த விற்புருவ வேல் நெடும் கண்ணாய், தலையெல்லாம் சொற்பழி அஞ்சுவிடும். இது வழக்கம் போல் விழி அல்லது மகடு முன்னிலை பார்த்தோம்னா 2ஆம் அடியின் ஈற்றுச்சொல் புடை பரந்த விற்புருவ வேல் நெடும் கண்ணாய். புடை பரந்தன, புடைனா பக்கம், புடை பரந்தன பக்கங்களில் விசாலித்த. அந்த புருவம் அப்படியே பக்கங்களில் போயிருக்கு, பெரிய புருவம். அதான் புடை பரந்த வில் புருவம். அது வேலை போன்ற புருவங்களையும் வேல் நெடும் கண்ணாய். வேல் நெடும் கண்ணாய்னா வேலை போன்ற நீண்ட கண்களையும் உடைய பெண்ணே. கண்ணாய் என்பது அந்த விழி, முன்னிலை ஒருமை விழி. வேல் நெடும் கண்ணாய். இப்போ தான் பாட்டுக்குள்ளே போகிறாங்க. கடை சொல்கிறார் ஃபஸ்ட்டு. கடையலாம் காய் பசி அஞ்சும். கடைப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் காய் பசினா வயிற்றில் எரிகின்ற பசி நோய்க்கு அஞ்சும் என்றால் அஞ்சுவார்கள். அப்படின்னா பசி நோய்க்கு அஞ்சி என்னத்தையோ செஞ்சு சாப்பிட்ருவாங்க. மானம் இழந்து இறந்து அவர்கள் எந்த காரியத்தையாவது செய்து அந்த பசிக்கு அஞ்சி வாழ்வார்கள். அடுத்தது, ஏனை இடையலாம் இன்னாமை அஞ்சும். ஏனை அப்படின்னா மற்றைய. இன்னொரு பிரிவு இருக்குது, 3 பிரிவாக பிரிக்கிறார். கடை சொல்லியாச்சு. இடைப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் இன்னாமை அஞ்சும். இன்னாமை அஞ்சும்னா துன்பத்திற்கு பயப்படுவார்கள். அது என்ன துன்பத்துக்கு பயப்படுது? அதாவது நம்ம ஏதாவது தவறு செய்தால் அரசாங்கம் நம்மை தண்டிக்கும், காவல்துறை நம்மை தண்டித்து விடும் என்று மற்றவர்களுடைய தண்டனைக்கு பயந்து, அந்த கொடுக்கும் துன்பத்துக்கு பயந்து தான் இவங்க ஏதாவது ஒன்று செய்ய இருப்பாங்க. இப்போ தண்டனை கிடைக்காதுன்னா இவங்க செஞ்சிருவாங்க. அவன் தான் இடையலாம் இன்னாமை அஞ்சும். இன்னாமைனா மாட்டிட்டோம்னா நமக்கு துன்பம் வரும் என்று பயந்து அதன் காரணமாக எதுவும் செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் அடுத்தது பாருங்க, 3வது அடியில் ஈற்றுச்சீர். தலையெல்லாம் சொற்பழி அஞ்சுவிடும். தலைன்னா தலை சிறந்த தலையாய மனிதர்கள், மானமுடைய மனிதர்கள் சொற்பழி அஞ்சுவிடும். அவங்க உலகத்து மக்கள் பழித்து நம்மை எதுவும் சொல்லிவிடக்கூடாது, நம்மை உயர்வாகவே பேச வேண்டும், இவர்கள் மானமுடையவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த சொற்பழியை அஞ்சி பழித்து சொல்லத்தக்க செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பது இந்த பாடலினுடைய கருத்து. இதனால் மானத்தை காப்பாற்றுவோர்க்கு வரும் பெருமையும் அதனை இழப்பார்க்கு உண்டாகும் இழிவும் கூறப்பட்டன. கடை இடை தலை என்பன பொருளால் உயர்தினை பலர்பால் பெயர்கள். சொல்லால் அது பால் பகா அகரிணை பெயர்கள். கடை இடை தலையெல்லாம் சொல்லால் ஒரு சொல்லுன்னு எடுத்துட்டிங்கன்னா அது அகரிணை பெயர். ஆனால் இங்கே என்ன பொருளை கொடுக்குது? உயர்தினை பலர்பால் பெயர்களை கொடுக்கின்றன. சரி.